ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு குக்கிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் நான் சொல்கிற அளவு. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிற்பாடு தான் நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது வெங்காயம் பூண்டும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது திப்பியெல்லாம் இருக்காது அதில். அப்படியே கரைச்சி நம்ம கையிலே சேர்க்கக்கூடாது. வடிகட்டி வச்சு வடிகட்டிக்குங்க. அதில் இருக்கிற திப்பியெல்லாம் போயிடும். இது நல்லா வதங்கட்டோன்னுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நம்ம விரல் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முழு கத்திரிக்காவை 4 அப்படி பத்த மாதிரி போட்டிருக்கேன். காம்பு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் குழம்பெல்லாம் அதில் உப்பு காரம் புளிலாம் ஊறினா நல்லாயிருக்கும். தனித்தனியாக போட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் புளி சேர்த்துப்போம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் சால்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் கொஞ்சம் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சி வீட்டில் வச்சுக்கிறது தான் நல்லது. அதனால் அதை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவையானா நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளியெலாம் கரைச்சி ஊற்றிட்ட பிற்பாடு காரம் பார்த்துக்கிட்டு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தேவைன்னா. இல்லைன்னா தேவையில்லை. இதுவே லிமிட்டாக இருக்குது எனக்கு. இந்த அளவு தான் நான் போடுறேன் எப்போவுமே. அதனால் இதை சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம புளியை முதலே ஊற்றக்கூடாது. ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேகாது. அதனால தான் புளியை சேர்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்த பிற்பாடு நம்ம அதுக்கப்புறம் புளியை சேர்க்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்துடும். கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துப்போம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. பூண்டெல்லாம் நான் முழுசாக போட்டிருக்கேன் இந்த வாட்டி. எப்பவுமே பொடியை கட் பண்ணி போடுவேன். இந்த வாட்டி முழுசாக போட்டிருக்கேன் பூண்டு. புளியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இது சேர்த்துற உடனே திருப்பி உப்பு காரம் புளியெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புளி தேவையோ உப்பு தேவையோ காரம் தேவையோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஏன் அந்த டைமில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். வெந்துருச்சு நல்லாவே. இதுக்கப்புறமா நம்ம சொன்ன காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும்.
நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான் இது. பாருங்கள் வெந்துருச்சு கத்திரிக்காய். இதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம். உங்களுக்கு இவ்வளோ தண்ணியே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணுன்னாலும் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.